கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வேறே சிலர், இவைகள் பிசாசு பிடித்தனுடைய வசனங்கள் அல்லவே, குருடருடைய கண்களை பிசாசு திறக்கக்கூடுமா என்றார்கள். இயேசு பரிசேயர்களாகிய யூதர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். கூலிக்காக ஆடுகளை மேய்க்கிறவன் ஆடுகளுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிற போது தான் தப்பித்து கொண்டால் போதும் என்று ஓடி போய் விடுகிறான். உங்களையெல்லாம் வழிநடத்துகிற நல்ல மேய்ப்பன் நானே. நான் எப்படிப்பட்டவன் என்பதை பிதா அறிந்திருக்கிறது போல நானும் பிதாவை அறிந்திருக்கிறேன். அதே போல நான் என்னுடைய மந்தையின் ஆடுகளாகிய நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளும் என்னை பற்றி நன்றாக அறிந்திருக்கிறது என்றார். நான் என்னுடைய தொழுவத்திலுள்ள ஆடுகளாகிய இஸ்ரவேலர்களுக்காக வந்தேன். ஆனால் அவர்களோ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை அல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள மொத்த ஆடுகளையும் நான் என் தொழுவத்திற்குள்ளாக கொண்டு வர வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லா ஆடுகளும் என் சத்தத்துக்கு செவிசாய்க்கும். அப்போது உலகம் முழுமையும் ஒரே மந்தையும் அவைகளை மேய்க்கிற மேய்ப்பனும் ஒருவராகிய நானே அவைகளை மேய்ப்பேன் என்றார். நான் என் ஜீவனை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த உலகத்திற்கு என் ஜீவனை கொடுத்தேன். நான் என் உயிரை இந்த உலக மக்களின் பாவங்களுக்காக கொடுக்கவும் முடியும். மறுபடியும் இந்த உயிரை நான் பெற்றுக்கொள்ளவும் முடியும். இந்த ஸ்லாக்கியத்தை என் பிதா எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களை யூதர்களாகிய பரிசேயரிடம் கூறினதினால் யூதர்களுக்குள்ளே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்கிற பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் நிறைய பேர் சொன்னார்கள், இவன் பிசாசு பிடித்தவன், இவனுடைய பேச்சு அப்படித்தான் இருக்கிறது. அதனால் இவன் பேச்சை நீங்கள் யாரும் கேட்க வேண்டாம், இவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவும் வேண்டாம் என்றார்கள். இன்னும் அநேகர் கூறினார்கள், இவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் பிசாசு பிடித்தவனுடைய வார்த்தைகளும் அல்ல, பைத்தியக்காரனுடைய வார்த்தையும் அல்ல. பிசாசு பிடித்தவன் பைத்தியக்காரனானால் பிறவி குருடனுடைய கண்களை எப்படி திறக்க முடியும்? ஆகவே இவனை நம்பாத நீங்கள்தான் பைத்தியக்காரர்கள். இவன் தெளிவாகத்தான் இருக்கிறான். பிதாதான் இவனை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார் என்றார்கள். இப்படித்தான் ஒரு ஊருக்கு ஒரு அம்மா இயேசுவை பற்றி அறிவிக்க சென்றார்கள். அந்த ஊரார் எல்லாரும் இயேசுவை பற்றி கேள்விப்படாதவர்கள். ஆகவே இவர்கள் பைபிளை தூக்கி கொண்டு அங்கே யாருக்கெல்லாம் சுகவீனமாய் இருக்கிறதோ அந்த வீடுகளில் சென்று ஜெபித்து விட்டு வருவார்கள். ஒரு நாள் அந்த ஊரில் உள்ள ஒரு நாட்டாமை அந்த அம்மாவை பார்த்து, நீ பைத்தியக்காரி, எங்கள் ஊரில் வந்து எல்லாருக்கும் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி சூனியம் வைக்கிறாய் என்று கடுமையாக பேசினார். அடுத்த மாதம் அந்த அம்மா அந்த ஊருக்குள் செல்லும்போது அந்த நாட்டாமை அந்த அம்மாவை அழைத்து அனுப்பினார். இவர்களுக்கு ஒரே பயந்து கொண்டே நாட்டாமை வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே நாட்டாமை படுத்த படுக்கையானார். அவர் இந்த அம்மாவை நோக்கி, அம்மா, உங்கள் இயேசு தெய்வத்திடம் எனக்காக ஜெபிப்பீர்களா? என்னால் எழும்ப முடியவில்லை என்றார். உடனே அந்த அம்மா உருக்கமாக ஜெபித்தார்கள். நாட்டாமை சொன்னார்கள், நான் தப்பான எண்ணத்தில் உங்களை பைத்தியக்காரி என்றெல்லாம் நடந்து விட்டார். ஒரு பைத்தியக்காரியால் என்னுடைய இந்த வியாதியை எப்படி குணமாக்க முடியும்? உங்கள் இயேசுவே உண்மையான தெய்வம். இனி இந்த ஊரே இயேசுவுக்கு சொந்தம் என்று கூறினார். எத்தனை தூரம் அவர் நாமம் மகிமைப்பட்டிருக்கும் பாருங்கள். இதை கேட்டு கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, அன்றைக்கு யூதர்களாகிய பரிசேயர்களும் இயேசுவை பார்த்து இப்படித்தான் பைத்தியக்காரன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் கூறினார்கள். ஆனால் ஆண்டவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. அவர் அவர்களுக்கு எவ்வளவு தூரம் எடுத்து கூற முடியுமோ அவ்வளவு தூரம் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். பிதாவே என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஆகவே என் வழியாய்த்தான் ஒருவன் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும் என்றெல்லாம் எவ்வளவோ எடுத்து கூறியும் யூதர்களாகிய பரிசேயர் அவரை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் கடின இருதயம் உள்ளவர்களாய் அவருடைய எச்சரிப்பின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனமில்லாமல் அவரை பைத்தியக்காரன் என்றார்கள். ஆனால் அதிலும் அதிகமான பேர், பைத்தியக்காரனானால் எப்படி குருடனை குணப்படுத்த முடியும்? ஆகவே இவர் கிறிஸ்துதான் என்றார்கள். நாமும் அவரை விசுவாசிப்போம், ஆசீர்வாதம் பெறுவோம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உம்மால் எல்லாம் கூடும் என்று ஏற்றுக்கொள்ள உதவி செய்தரலும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் அருள் புரியும்.
மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.